ஸோ ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு லைஃப் பிஃபோர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம், ஜாப், ஆஃப்டர் ஜாப், அதுதான் ஓகேங்களா. ஸோ என்ன நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், கொஞ்சம் போடுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோட்டிவேட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்துட்டு ஓகேங்க, நான் வேலைக்கு முன்னாடி வந்துட்டு நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இதில் வந்துட்டு ஃபேன்சியான கண்டென்ட் இருக்காது. ரியாலிட்டி என்னவோ உண்மையாலுமே நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா அதுதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது மோட்டிவேட்டடாகவும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நிறையா மோட்டிவேட்டட் ஆகிற மாதிரி விஷயங்களும் இருக்குது. பட் ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இதில் வந்துட்டு கொஞ்சம் ஃபேன்சியான ஐட்டம்ஸ், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு லைஃப் எண்டு அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம ஒரு வேலைக்கு போகிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு நம்ம லைஃப் அப்படியே ஹாப்பி ஆகிட்டு லைஃப் ஸ்மூத் ஆகிடாது. அதுக்கப்புறமும் நமக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், பண்ணணும் போகணும், அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. எண்ட் ஆஃப் த டே நமக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை சால்வ் ஆகுது, அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இப்போ என்னோட லைஃப் நான் நிறைய ஒரு 6 கேட்டகரி வச்சுருக்கேன். ஸோ இந்த கேட்டகரியில் லைஃப் எனக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு விஷயம் ஃபினான்ஷியல். ஏன்னா யாராக இருந்தாலுமே என்னதான் சர்வீஸ் மைண்டடாக இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, நம்மளுக்குன்னு ஒரு இன்கம் வேணும். அது யாருக்காக இருந்தாலும் தான். நான் வந்துட்டு இன்கம்க்கு இல்லாமல் சர்வீஸ் மைண்டடாக தான் வேலை செய்கிறேன்னா எண்ட் ஆஃப் த டே எனக்கு என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு நான் வாழ்கிறதுக்குன்னு எனக்கு ஒரு இன்கம் வேணும் இல்லையா. ஸோ ஃபினான்ஷியலாக பார்த்தா அப்படின்னா நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் தான். எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு விஷயம் என்னென்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஃபீல் பண்ணதில்லை. கொரோனா டைமில் வந்துட்டு என்ன சொல்கிறது, எங்கள் அப்பா வந்துட்டு ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி மில்லில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த டைமில் அப்போல்லாம் வந்துட்டு எனக்கு கவர்மெண்ட் ஜாப், இப்போவும் அப்படி தான், பட் அப்போலாம் நான் வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்கள பார்த்துட்டு ரொம்ப பொறாமப்படுவோம் ஓகேங்களா. எங்கள் வீட்டில் இருக்கவங்களோ யாரையாவது பார்த்து நான் கவர்மெண்ட் ஜாப் போகணுன்னு ஆசைப்பட்டதோ அதான் ரீசனு. அந்த டைமில் தான் வந்துட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த டைமில் மோஸ்ட்லி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இல்லை சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கடை வச்சுருக்கவங்க, ப்ரைவேட் ஜாப் போகிறவங்க, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வைங்களேன், மிடில் கிளாஸாக இந்த கொரோனா டைமில் ரொம்ப பாதிச்சிருக்கும். நல்ல பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குமே ரொம்ப பாதிச்சிருக்கும். ஸோ அந்த டைமில் ரொம்ப நல்லா இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு நம்ம அதை பற்றி கவலை இல்லாமல் ஓரளவுக்கு நம்மளை பார்த்துக்கிட்டது அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க தான். ஸோ அதை பார்த்து நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். என்னன்னா கரெக்டாக என்ன இஷ்யூ இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சேலரி வருது. ஏன்னா உலகத்தில் என்ன இஷ்யூ நடந்தாலும் எண்ட் ஆஃப் த டே நம்ம சாப்பிட்றதுக்காக நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கணும் இல்லையா, வீட்டை ரன் பண்ணுறதுக்கு பேசிக் அதுக்காக ஒரு அமௌண்ட் இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்குறப்போ வந்துட்டு நான் கவர்மெண்ட் ஜாபில் வந்து உண்மையாலுமே ரொம்ப கிரேட்ஃபுல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னவா இருந்தாலும் நமக்கான சேலரி நம்மளுக்கு வந்துடும், என்ன இஷ்யூவாக இருந்தாலும். ஏன்னா நம்ம பார்ட்டியில் கூட படிச்சிருக்கோம் இல்லையா, இது வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு நிதி நெருக்கடி அது வந்ததே கிடையாது. அவசர கால நிலை போட்டிருக்காங்க, மாநில அவசர கால நிலை போட்டிருக்காங்க, தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை போட்டிருக்காங்க, நிதி அவசர நிலை நம்மளுக்கு போட்டதே கிடையாது ஓகேங்களா. ஸோ அது வந்துட்டு நான் உண்மையாலுமே கவர்மெண்ட்டுக்கு அது கிரேட்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லுவேன். இது வரைக்கும் அது பண்ணவே கிடையாது. இதே ப்ரைவேட் ஜாப்பில் கூட லாஸு, இந்த விஷயம் அந்த விஷயம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கவும் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், பட் எண்ட் ஆஃப் த டே அது வந்து எம்ப்ளாயி பாதிக்கும். ஸோ அது வந்துட்டு பாதிக்காது. அந்த ஃபினான்ஷியல் இதை யோசிக்கிறப்ப வந்துட்டு நான் உண்மையாலுமே ரொம்ப கிரேட்ஃபுல் தான். என்றைக்குமே நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்கம் வருது என்ன பண்ணாலுமே வந்துட்டு எண்ட் ஆஃப் த டே நான் என்னோட இந்த ஜாப்ல இருக்க சேலரி வச்சு தான் என்னால் வந்துட்டு எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் கமிட்மெண்ட் என்னால் 100% கொடுக்க முடியும். மற்ற ஒரு இன்கம் வருதுனாலும் வரலனாலுமே சரி, அந்த இன்கம் பேஸ் பண்ணி என்னால் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது. நான் இந்த வேலைக்கு போயிட்டுருக்கேன், வேறு ஏதாவது நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா அந்த இன்கம்மை வச்சு இந்த டே எனக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும், நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு நான் யார்கிட்டையும் எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்க முடியாது ஓகேங்களா. பட் இந்த சம்பளம் வந்துட்டு எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். என்ன விஷயங்கள் நான் எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் பண்ணுறது லேக் ஆனாலும் சரி, போனாலும் சரி, நான் என்ன இஷ்யூஸ் வந்தாலும் சரி, எண்ட் ஆஃப் த டே சர்வைவிங்க்கு ஒரு விஷயம் இருக்குது, அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு ரொம்ப இருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் நான் கிரேட்ஃபுல் தான். லைஃப் பிஃபோர் ஆஃப்டர்னா நான் இது ரொம்ப ஏங்கியிருக்கேன். இந்த கொரோனா டைமில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜாபில் இருந்திருக்கணுமே, நம்ம போயிருந்துருக்கணுமே அப்படின்னு. ஏன்னா கொரோனாக்கு முன்னாடி ஒரு மார்க்கில் மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கிரேட்ஃபுல். சோஷியல் ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தோம்னா, சோஷியல் ஸ்டேட்டஸ்னால் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம வந்துட்டு அந்த அளவுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் ரெஸ்பெக்ட் தருவாங்க எல்லாருமே. விவோ அப்படிங்கிறப்ப யாராக இருந்தாலும் நமக்கு ரெஸ்பெக்ட் தருவாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா எண்ட் ஆஃப் த டே நீங்கள் அதை மைண்டில் எடுத்துக்காதீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். நம்ம பண்ணுற ஒர்க்குக்கு நம்ம சம்பளம் வாங்குறோம், அவ்வளோதான். நம்ம விவோனா வந்துட்டு ரொம்ப பெரிய ஆள் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நம்ம வந்துட்டு அரசாங்கத்தில் கடைநிலை ஊழியர் தான். ஸோ நமக்கு மேலே ஆர்ஐ இருக்காங்க, தாசில்தார் இருக்காங்க. ஸோ நம்ம என்ன அதனால் வந்துட்டு மக்கள் நம்மளை மதிக்கிறாங்க அப்படின்னா மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப
நம்ம தான் பெருசு. தாசில்தாரை கம்பேர் பண்ணுறப்ப நம்மளை தான் அவங்க வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளை தான் அவங்க அந்த ஊரில் பார்க்குறாங்க பிடிக்கிறாங்க. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் இருக்குங்கிறக்காக வந்துட்டு நம்ம பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மண்டையில் ஏற்றிக்கவே கூடாது. ஏன்னா நமக்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க. நம்மளை விட ரொம்ப டெவலப் ஆகிட்டு அமைதியாக இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கவங்க இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு அந்த விஷயத்தில் ரெஸ்பெக்ட் இருக்குங்கிறதுக்காக நம்ம அது ரொம்ப மண்டையில் ஏற்றிக்க கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்த விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஒர்க்கு ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரெஸ்பெக்ட் பண்ணுறது அதெல்லாமே. எண்ட் ஆஃப் த டே நம்ம அது அவங்க கண்ணுக்கு அது அப்படி நல்லா தெரியலாம், பட் அந்த அளவுக்கு கிடையாது. இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ நம்ம இன்னும் ப்ரௌட் ஆகிற அளவுக்கு நம்ம எதுவும் பண்ணலை, இன்னும் நிறைய பண்ணணும் அப்படிங்கிற ஃபீல் வந்துச்சு. ஓகேங்களா? பட் நான் எக்ஸாமில் படித்து பாஸ் ஆகிட்டு நான் எந்த வேலையுமே இல்லாமல் என் வீட்டில் என் ஜென்ரேஷனில் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாபில் யாரும் இல்லாமல் நான் வந்தேங்கிறது எனக்கு ப்ரௌடு தான். அது இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். விவோ ஆனது ரொம்ப ப்ரௌடு தான். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. விவோ வேணும்னு கடைசி நேரத்தில் எனக்கு கிடைச்ச ஜாப் இது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே முடிகிற ஓரத்தில் எனக்கு விவோ கிடைச்சிது. ஸோ அது ப்ரௌடு தான். பட் எனக்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க, நான் தான் பெருசு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். செகண்ட், லைஃப் ரொட்டீன். நம்ம லைஃப் ஸ்டைல் பார்த்தா கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல் மாறும். நான் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு கிளாஸ் எடுக்கிறப்போ கூட சொல்லியிருந்திருக்காங்க, இல்லை என்னோட சீரியஸ் ஸ்டூடெண்ட்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் ஜாப் போயிட்டோம்னாலே நமக்கு லைஃப் ஸ்டைல் மாறிடும். நான் படித்த டைமில் வந்துட்டு ஒருத்தங்க பாஸ் ஆனாங்க. அவங்க வந்து டைப்பிங் வச்சுருந்தாங்க. நானும் அவங்களும் ஒரே மார்க்கு. அவங்க டைப்பிங் இருந்தாலும் கிடச்சிருந்துச்சு. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு 6 month கழிச்சு லைப்ரரி வரப்போ அந்த மாதிரி சொன்னாங்க. நானும் அப்படி நினச்சேன். ஸோ பார்த்தியா படிக்கிறப்ப எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க, ட்ரெஸ்ஸிங்லாம் நல்லா இருக்குது, லைஃப் ஸ்டைல்லாம் மாறிச்சுன்னு சொல்லிட்டு என்னையே வந்துட்டு நிறைய பேர் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுவீங்க. ஒரு டிஷர்ட் போட்டு நான் கிளாஸ் எடுக்கிறது என்னோட கம்ஃபர்டபுள் ஃபுல்லாகவே. பட் சொல்லுவீங்க இந்த மாதிரி படிக்கிறப்போ சுடிதார் போட்டிருந்தாங்க, இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறது டிஷர்ட் போட்டிருக்காங்க, லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி பார்க்க தோணும். எண்ட் ஆஃப் த டே அந்த 100 ரூபா டிஷர்ட் நான் படிக்கிறப்ப என்னால் போட முடியாதுன்னா போடலாம் தான். அப்போ கூட நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகிற அளவுக்கு தான். ஓகேங்களா? ஸோ அதனால் லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு நீங்கள் நம்ம ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்போ நம்மளுக்கு அப்படி தோணலாம். யாருக்காக இருந்தாலும் நமக்கு ஒரு குறைஞ்சபட்ச சம்பளம்னாலும் நம்ம ஒன்று ஏர்ன் பண்ணுறோம் நம்ம அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஸ்பெண்ட் பண்ண தான் செய்வோம். ஓகேங்களா? அது வெளியிருந்து பார்க்க வந்துட்டு ரொம்ப லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆன மாதிரி இருக்கும். பட் நம்ம சாட்டிஸ்ஃபைடான ஒரு லைஃப் வாழலாம். போதுங்கிற லைஃப் இருக்கும். ஓகேங்களா? ஆடம்பரம் இல்லாட்டியும் போதுங்கிற லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது குரூப் 2 குரூப் 1 வந்துட்டு குரூப் 1 படிக்கிற ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ குரூப் 2 குரூப் 1 படிக்கிற எனக்கு ஐடியா இல்லை. எனக்கு கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதை தான் நான் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால் குரூப் 2 குரூப் 1 அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு நான் வந்து படிக்கல. ஸோ இப்போ லைஃப் ஆஃப்டர் ஜாப் அப்படின்னா படிக்கலாம். ஆனால் என் கூட ஒர்க் போகிறவங்க நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க, பாஸ் ஆகிற ஸ்டேஜில் இருக்காங்க, சீரியஸாக எடுத்து படிக்கிறாங்க, அவங்களுக்கு டைமும் கிடைக்குது, இந்த டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? குரூப் 2 குரூப் 1 படிக்கிறாங்க, யூபிஎஸ்சி எழுதுறாங்க, இன்னும் வேற நிறைய ஜாப்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதுக்கெலாம் டைம் அவங்க கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சது என்ன அப்படின்னா, இந்த ஜாப்க்கு அப்புறம் நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஷார்ட் டெம்பர், ரொம்ப டக்குன்னு எனக்கு கோவம் வரும். இப்போவும் அப்படி தான். பட் இருந்தாலும் அது எப்படி வெளிப்படுத்தணுங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா? ஸோ எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் எப்படி பேசுகிறேன்னு எனக்கே தெரியாது, தோன்றது அப்படியே பேசுவேன். இப்போ வந்து பீப்புள் ஹேண்ட்லிங் வந்துட்டு நிறைய கற்றுக்கிட்டேன். ஏன்னா மக்கள் கூடயே வந்துட்டு வேலை செய்கிறோம், ஒரு மாதிரி ஒரு மக்கள் இருப்பாங்க. இன்றைக்கி என்கிட்ட வந்து கோவப்படுறவங்க நாளைக்கே வந்துட்டு பாப்பா நல்லா பேசுவாங்க. ஸோ அதனால் யார்கிட்டையுமே வந்துட்டு நம்மளுக்கு அந்த இடத்துல கோவமே வருது, கண்ட்ரோலே பண்ண முடியலன்னா கூட காட்டினாலும் அது ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? அவங்களுக்கு நம்ம கொடுக்குற ரெஸ்பெக்டை தாண்டி நம்ம அந்த கோவத்தை காட்டக்கூடாது, அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய கற்றுக்கிட்டேன். மெச்சூரிட்டி நிறையா வந்திருக்கு. ஒருத்தங்கிட்டையும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள்கிட்ட பேசுறதுனால யார்கிட்ட எப்படி பேசணும், இவங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசணுமா, இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது அவங்க சைட்லேருந்து புரிஞ்சுக்கிற பீப்புள் ஹேண்ட்லிங் எனக்கு கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ஓகேங்களா? இது வந்துட்டு நான் இந்த ஜாப்க்கு அப்புறம் கற்றுக்கிட்ட விஷயம். அதுக்கு முன்னாடி இவங்க எப்படி பேசலாம் அப்படின்னு தோணும். இப்போ எப்படி தோணும்னா, அவங்க வளர்ந்த சூழ்நிலை, அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் அவங்களுக்கு அது சரியாப்படுது அப்படின்னா. இப்போ எனக்கே கமெண்ட் பண்ணுவாங்க நிறைய ஸ்டூடெண்ட்டு, நீ போட்டிருக்க கம்மல் வந்துட்டு நீ ஜாப் வாங்கினதுக்கப்புறம் வாங்கினதா, இது வாங்கினதுக்கப்புறம் வாங்கினதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கோவம் வரும். இப்போல்லாம் யோசிக்கிறப்போ நம்மளுமே படிச்சுட்டு இருக்கப்போ அப்படி தானே யோசிப்போம். நான் படிச்சுட்டு இருக்கப்போ என் கூட ஒருத்தவங்க வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்கள நான் பார்க்க தான் செய்வேன். ஓகே இதெல்லாம் பண்ணுறாங்களா, ஓகே வேலைக்கு போனதுக்கப்புறம் இது வாங்கியிருக்காங்களா, நமக்கு தோண தானே செய்யும். ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க அது பேசுகிறாங்க அப்படின்னு தான் எனக்கு புரியுது. பட் ஸ்டார்டிங்கில் அது கோவம் வரும். ஸோ இந்த பீப்புள் ஹேண்ட்லிங் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நான் லைஃப் ஸ்டைல்னால்
நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்குது, அதுக்காக லக்ஸுரி லைஃப் ஸ்டைல் கிடையாது. நல்ல லைஃப் ரொட்டீன் இது சொல்லணும்னு நினச்சேன். ஸோ லைஃப் ரொட்டீன் பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா, உண்மையாக ஃப்ராங்காக சொல்லணும்னா, நான் படிக்கிறப்போ ஸ்பெண்ட் பண்ண டைமு, ப்ராப்பரான எனக்குன்னு ஒரு ரொட்டீன் இருக்கும். ஒரு 6 o'clockனா 6 o'clock எந்திரிப்பேன். கரெக்டான ஒரு எனக்குன்னு என் உடம்புக்கு ஹெல்த்துக்குன்னு சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நைட் 9 மணி ஆகிறது தெரியாமல் படிப்பேன். ஏன்னா எனக்கு அந்த வேலை வேணும், அந்த பேர்னிங் டிசைர்னு ஒன்று இருந்துச்சு. இப்போவும் இருக்குது. இருந்தாலும் அந்த நான் படிக்கிறப்ப எனக்கு இருந்த அவ்வளோ ப்ராப்பர் ரொட்டீன் இப்போ எனக்கு இல்லை. நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி ஒரு வீடியோவில், விவோக்கு ஒர்க்கிங் ஹார்ஸ்னே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த நேரம் எந்த ஒர்க் வரும் அப்படிங்கிறப்போ எனக்கு வந்துட்டு இந்த ரொட்டீனுக்குள்ளே என்னால் ஒரு ரொட்டீனுக்குள்ளே ஸ்டிக் ஆக முடியாது. ஸோ இது ஒன்று தான் வந்துட்டு எனக்கு டிஸ்அட்வான்டேஜாக ஃபீல் ஆகுது. வேலைக்கு போனதுக்கப்புறம் மேபி நான் நினச்ச ரொட்டீன் ரெடி பண்ணிக்கலாம், பட் இது ஒன்று தான் எனக்கு நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் எனக்கு லேக் ஆகுது. மற்றது எல்லாமே எனக்கு கெயின் தான், இது ஒன்று மட்டும்தான் எனக்கு லாஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் லைஃப் பிஃபோர் ஆஃப்டர் ஜாப். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னா சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி நம்ம ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் வீடியோஸ் தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு சிலபஸ் மாற்றினதுனால ஃபுல்லாக கிளாஸ் வீடியோஸு, கண்டென்ட் ரிலேட்டடான வீடியோஸ் தான் போகும். ஸோ ஜென்ரல் வீடியோஸ் நிறைய லேக் நம்ம போடுறதே இல்லை. ஏன்னா சேலரி வீடியோன்னு ஒன்று போடுறதோடு சரி. அதுக்கப்புறம் நிறைய பேர் இப்போ போடுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் போடுங்க, இது நிறைய சொல்கிறீங்க. நான் படிக்கிறப்போ சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது கூட பர்சனலாக கூட எனக்கு ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க, நீங்கள் படிக்கிறப்ப எப்படி, எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அது ரிலேட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் இருக்கும். ஓகே, இவங்களும் இப்படி இருந்து தான் வந்திருக்காங்க, ஸோ நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நான் 1 by 1 வீடியோ போடுறேன். உங்களுக்கு ஏதாவது என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதாவது எக்ஸாம் ரிலேட்டடாக என் லைஃப் ரிலேட்டடாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய்.